வணக்கம் நண்பா, நீங்கள் பிளாக்கர் வெப்சைட் ரன் பண்ணுறீங்களா அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. பிளாக்கர் வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு HTML கோடு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், அதிகமாகவே யூஸ் பண்ணுவோம். இந்த HTML கோடு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில வெப்சைட்டில் வந்து நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம், சில வெப்சைட் வந்து லாகின் பண்ணால் தான் அதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அதில் இருக்கும். இதில் அப்படி லாகின் பண்ணி உள்ளார போய்ட்டு டவுன்லோட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்லேருந்து நம்மளுடைய மெயில் ஐடி இந்த மாதிரி மெயிலெலாம் அடிக்கடி வரும். அப்படி வரும்போது நம்ம ஒன்னொன்னையும் பார்த்து டெலீட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஈஸியான ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ChatGPT. இதுக்குள்ளார போயிட்டு நீங்கள் எந்த HTML கோடுனாலும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் போயிட்டு டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து HTML கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அப்படி நீங்கள் டைப் பண்ணும்போது முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் பொதுவாகவே வெறும் HTML கோடுன்னு டைப் பண்ணீங்கன்னா அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது 3 விதமான கோடு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதாவது HTML கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CSS கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா JavaScript. இந்த 3ஐயும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி உங்களுடைய பிளாக்கர் வெப்சைட்டில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அதாவது எங்கெல்லாம் பேஸ்ட் பண்ணணும்னா, உங்களுடைய லேஅவுட்டில் போயிட்டு ஏதாச்சும் ஆட் கேஜெட் கோடு பிளகின் பண்ணணும். பிளகின் பண்ணதுக்கு அப்புறம் இதில் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CSS கோடு, இந்த கோடை எடுத்துகிட்டு போயிட்டு தீம் செக்ஷனில் போயிட்டு கஸ்டமைஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அட்வான்ஸு செட்டிங்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் CSSன்னு இருக்கும். இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணணும். அடுத்த கோடை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய HTML, அதாவது பிளாக்கரோட டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் தான் கொஞ்சம் ரிஸ்க். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏதாவது ஒரு கோடு மிஸ் ஆனால் கூட உங்களுடைய பிளாக்கர் வெப்சைட்டு திருப்பி ஓப்பன் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிளாக்கர் வெப்சைட்டுக்கு ஆட்ஸ் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த ஆட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால எக்காரத்தை கொண்டு இதில் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோட்ஸு, நம்பர்ஸு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம கடலில் ஒரு குண்டு சுத்தி போட்டு தேடுற மாதிரி தான் இருக்கும். அதனால இதில் வந்து நீங்கள் கை வைக்காதீங்க. அதுக்கு பதில் நீங்கள் ChatGPTல போயிட்டு ஈஸியான மெத்தடில் ஆட் கேஜெட்டில் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி கோடு ஜென்ரேட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கோடு வந்து ஜென்ரேட் பண்ணி அதை நான் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். அந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போது ChatGPTக்குள்ளார போயிட்டு இமேஜ் ஸ்லைடு ஷோ HTML கோட் வித்தவுட் CSS அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்படி டைப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த HTML கோடு மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு CSS கோடும் இல்லை JavaScript அந்த மாதிரி கோடும் எதுவுமே ஜென்ரேட் பண்ணி கொடுக்காது. இந்த கோடை காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய நோட்பேடில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து இமேஜை வந்து ஸ்லைட் ஷோ பண்ணுறதுக்கான ஒரு கோடு. இதுக்கு நீங்கள் எந்த இமேஜை வந்து ஸ்லைட் ஷோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு உங்களுடைய பேக்கர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நியூ போஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் எல்லாத்தையும் இதில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணும்போது அதை காப்பி இமேஜ் அட்ரஸ்ன்னு இருக்கும். அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நோட்பேடில் சேவ் பண்ணி வச்சிருக்கிற அந்த HTML கோடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு 3 நம்பர்ஸ் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் URLன்னு காட்டும். இதில் வந்து அங்கே காப்பி பண்ணதை இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நீங்கள் எத்தனை இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த இமேஜை எல்லாத்தையுமே காப்பி இமேஜ் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இமேஜ் URLன்னு பார்த்தீங்களா, இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக காப்பி பண்ணி அதுக்கப்புறமா உங்கள் லேஅவுட்டுக்கு வாங்க. உங்கள் பிளாக்கரோட லேஅவுட்டுக்கு வந்து இதில் வந்து ஆட் கேஜெட் ஒன்று செலக்ட் பண்ணி இந்த இடத்துல HTML ஃபார்மேட் HTML இதை வந்து பிளகின் பண்ணுங்கள். பிளகின் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கீழே கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எந்த இமேஜ் வந்து ஸ்லைட் ஷோ ஆகும்னு நினச்சிங்களோ அந்த இமேஜ் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்லைட் ஷோ ஆகும். இந்த ChatGPTல இமேஜ் ஸ்லைட் ஷோ மட்டும் இல்லாமல் நீங்கள் லெட்டர்ஸ், மூவிங், அனிமேஷன், HTML கோடு இதை கொடுத்தாலுமே உங்களுக்கு அதுக்கான கோடு இங்கே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு தேவையான லெட்டர்ஸை இதில் வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு லெட்டர்ஸ் வந்து அனிமேஷன் ஆகிற மாதிரியான ஒரு கோடை இங்கேயும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வேற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு எந்த கோடையும் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ChatGPT இது மூலமாகவே உங்களுக்கு தேவையான HTML கோடை இதிலிருந்தே நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய பிளாக்கர் வெப்சைட்டுக்கு.